ஹாய் ஆல், திஸ் இஸ் அருணா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளார் மேக்கிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஏன் இத்தனை நாளாக வீடியோ வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேபி வந்து உங்களுக்கு தெரியும் 10 மந்த் ஆகுது அவங்களுக்கு. டே பை டே அவங்க நல்லா க்ரோ ஆகுறாங்க. வளர வளர அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் அப்படியே என்னால் அடக்க முடியல. அதுதான் காரணம். அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. அவங்க பின்னாடியே சுற்றிட்டுருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதுதான் ரீசன். பட் நான் கண்டினியூவாக வீடியோ கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். எனிவே இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சுட்டு இந்த வீக் ஃபுல்லாக போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கேன். சரி, ஓகேங்க. இப்போ வந்துட்டு நம்ம பூ எடுத்துக்கலாம். இதுதான் நந்தியாவட்டம் பூ. சரிங்களா? இது வந்து மல்லிகைப்பூ கிடையாது. மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கிற நந்தியாவட்டம் பூ. ஓகே, ஸோ இந்த பூவை தான் நம்ம இப்போ கட்ட போகிறோம். ப்ரைடலுக்கெல்லாம் நம்ம இந்த பூவை தான் கட்டுவோம். சரிங்களா? மல்லிகைப்பூவை வந்து கட்ட மாட்டோம். இந்த மாதிரி இருக்கிறத தான் கட்டுவோம். சரி, வாங்க இப்போ த்ரெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த நூலை நம்ம ஒரு 4ஆக மடக்கிக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் எடுத்துட்டு இதை நான் இப்போ 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க. நீங்கள் 4 இல்லைன்னா 5 கூட போட்டுக்கலாம். நமக்கு வந்துட்டு அந்த grip வேணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 எடுத்திருக்கேன். இன்னும் கூட ஒன்று எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இப்போது பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த நம்ம எடுத்தலைங்களா, இதில் நமக்கு எக்ஸஸ் த்ரெட் வந்து இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து எக்ஸஸ் த்ரெட். ஒரு நிமிஷம் இருங்க, மைக்கில் வர இது மாட்டிக்கிச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து எடுத்திருக்கோம். இது வரைக்கும் இருக்குது. நம்ம இந்த த்ரெட் இருக்குல்லையே, எக்ஸஸ் த்ரெட்டு, இந்த சைடு நம்ம விட்டுறோம். இந்த சைடு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இந்த சைடு விட்டுட்டு இந்த சைடு இதை நமக்கு தேவையான அளவுக்கு, எந்த அளவுக்கு நம்ம பூ வைப்போமோ அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா சுற்றிக்கலாம். கொஞ்சோண்டு விட்டு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கொஞ்சோண்டு விட்டு நம்ம இப்படி ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா நமக்கு இந்த அளவுக்கு போட்டாச்சு. சரிங்களா? உங்களுக்கு கிளியராக இருக்கா? இந்த அளவுக்கு நாட் வந்து போட்டாச்சு. இப்போது இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் த்ரெட்டு. இது வந்துட்டு எக்ஸஸ் த்ரெட்டு. இந்த எக்ஸஸ் த்ரெட்டில் தான் நம்ம ஃபுல்லாக ஒர்க்குமே கொடுக்க போகிறோம். சுற்றியும் இதை வச்சு தான் நம்ம ஒர்க் வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்மளை பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த த்ரெட்டை நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த எக்ஸஸ் த்ரெட்டு வந்து இப்படி இதோட இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கீழே போட்டுடலாம். இப்போது ஒரு பூ எடுத்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது இருக்கு இல்லையா, இந்த காம்பு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இதோட இருக்கணும். இதுக்கிட்ட இருக்கணும். இப்போது இந்த த்ரெட்டு வந்து இப்படி இருக்குங்க. இந்த த்ரெட் இப்படி இருக்கும். பூ வந்து சுற்றியும் வரும். அதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போது இந்த பூவை நம்ம இப்படி வச்சாச்சு. ஓகே, வச்சுட்டு ஒரு சுற்றியாச்சு. சரிங்களா? இப்போது எகெயின் இன்னொரு பூ வச்சு காமிக்கிறேன். இப்போது இந்த பூ இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இதை ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இன்னொரு பூவை நம்ம வச்சுட்டோம். கரெக்டாக அந்த ஆர்டரை மேலே பார்த்த மாதிரி கரெக்டாக வைங்க. அந்த பூக்கு தகுந்த மாதிரி இன்னொரு பூ எடுத்துக்கிறேன். வச்சாச்சு. ஒரு நிமிஷம். ஓகேங்களா? இப்போது ரெண்டாவதாக எடுத்த பூவை நான் எப்படி வச்சுருக்கேன்னா, இங்கே பாருங்கள், இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டோட ஒரு நிமிஷம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த த்ரெட்டோட இந்த இது வந்து இந்த காம்பு வந்து சேரணும். அந்த மாதிரி வச்சாதான் நமக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு புரியுதா?
இப்போது இந்த எக்ஸஸ் த்ரெட்டு வந்து நம்ம நீளமாக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு இப்படி கீழே ஒரு சுற்று சுற்றி இந்த 2 இதுக்கும் கேப்பில் நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகேங்களா? எகெயின் பார்த்துக்கோங்க. எகெயின் இந்த இது வைக்கிறேன். வைக்கும்போது இந்த இதுக்கு பார்த்த மாதிரி நான் வைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் புரியும். பாருங்கள், இந்த இது சுற்றும் போது இந்த 3 பூவுக்குமே சேர்த்த மாதிரி தான் நான் சுற்றுறேன். உங்களுக்கு தெரியுதா? இந்த 3 பூ இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி சுற்றி இந்த இது வந்து எது சொல்கிறேன்னா, இது வந்துட்டு இதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இது வந்து இப்படி தான் இருக்கும். ஆகாத மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இதை மறுபடியும் நம்ம மேலே கொண்டுட்டு வந்துடுறோம். ஓகேங்களா? நமக்கு ஒர்க் பண்ணும்போது நம்ம சுற்றிக்கலாம். ஐ மீன் தேவையான அளவுக்கு நம்ம இப்படி ரொட்டேஷன் கொடுத்துக்கலாம். இப்போது நமக்கு இந்த நூல் வந்து மேலே தான் என்னது இது மங்களா தெரியும். இந்த நூல் வந்து நமக்கு எப்பயுமே மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? நூல் வந்து எப்பயுமே நம்ம மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பூ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதே மாதிரியே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த இது வந்து இப்போது இந்த 4 பூவுக்குமே சேர்த்த மாதிரி எடுத்துட்டு இப்போது இதை நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்துடுறோம். பாருங்கள், மேலே கொண்டுட்டு வந்தாச்சு. த்ரெட் எகெயின் மேலேயே கொண்டுட்டு வந்து விட்டுடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு லைனை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். அதனால் இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்க, நான் இதே ஒர்க்கை தாங்க கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இந்த ஒரு இதை வைக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் லைன் வந்து வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? இந்த இது வந்து ஒரு ரோ வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஈஸியாகவே இந்த ஒர்க் வந்து முடியும். நம்ம ஒரு பூவை வைக்கிறோம், இந்த த்ரெட்டை மட்டும் விட்டுறக்கூடாது. த்ரெட்டை வச்சுக்கிட்டு தான் நம்மளோட ஒர்க்கை பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டை மட்டும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ தான் நமக்கு இந்த லைனாக இந்த அடுக்கடுக்காக வரும். இந்த த்ரெட்டை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும். ஸோ அதனால் த்ரெட்டை விடாமல் அதுக்கு மேலே இந்த காம்பை வச்சு நீங்கள் ஒரு சுற்றி இப்போது அதே இது இருக்கு இல்லையா, அதுலேயே மேலே இதுதான்.
பாருங்கள், இந்த பூ வந்து இவ்வளோ வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். இதை கொஞ்சம் நெருக்கமாகவே நான் கொண்டு வந்திருக்கேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணதுக்கப்புறமும் இதை ஃபுல்லாகவே இப்படி இழுத்து விடும்போது கீழே இன்னும் கொஞ்சம் நமக்கு நெருக்கமாக இருக்கும். அப்போது பூ வைக்கிறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் இப்போ நான் இது வரைக்கும் மட்டும் எனக்கு போதும். இது வரைக்கும் மட்டும் போதும். இன்னும் ஏன்னா இதுக்கு மேலே நான் ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். மீதி இருக்கிற பூ வந்துட்டு எனக்கு வேணும். இன்னும் மற்ற ஃப்ளார்ஸ்லாம் மேக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வேணும். ஸோ அதனால் இதை நான் இது வரைக்கும் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் இப்போது ஒரு நாட் போட்டு இதை நான் அப்படியே நாட் போட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் நல்லாவே இதை நான் நாட் போட்டுக்கிறேன். பார்த்துக்கோங்க. இப்போது இந்த சைடும் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் த்ரெட்டு விடணும். இந்த சைடு விட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இது ரொம்ப லென்த்தாக விட்டுட்டேன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம நல்லா விடும்போது அந்த பிரைடுக்கு, அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம இப்படி கட்டும்போது அழகாக இருக்கும். இந்த எக்ஸஸாக நம்ம விடும்போது, இந்த மாதிரி த்ரெட்டு விடும்போது ஹேரில் அப்படி மேலே வச்சு நம்ம பெண்ட் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா நம்ம கிரிப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார், அதாவது நம்ம ஷாப்பில் வாங்குவோம் இல்லைங்களா, இது பாருங்கள், இது அப்படியே முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம மேக் பண்ணது. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து நான் இப்போது உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்க, இங்கே பாருங்கள், இது வந்து கோபோடது. ஓகேங்களா? கோபுங்கிற ஒரு பிராண்டு தான். அந்த இதில் இருக்கிற ஒரு பிங்க் கலர் ஷேடு தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த பூ இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை கீழே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி பூ வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கையிலெல்லாம் படுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கையில் நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைல்ஸில் உங்கள் வீட்டிலலாம் பண்ணும்போது நல்லா ப்ராப்ளம் ஆகும். இது போகாது அவ்வளோ சீக்கிரம். அதனால தான் இதை கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம பண்ணணும். இது வந்து என்கிட்ட பிங்க் கலர் இருக்குது. உங்கள்கிட்ட கோல்டு, நீங்கள் என்னென்ன மாதிரி கலர்லாம் வாங்கி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, கோல்டில் ஒன்று வாங்கிக்கோங்க, க்ரீன் கலரில் வாங்கிக்கோங்க, பிங்க் கலரில் வாங்கிக்கோங்க, ரெட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வாங்கிக்கும்போது அந்த பிரைடு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சாரீக்கு மேட்சாக நம்ம பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி சாரீஸில் இந்த க்ரீன், இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கும். க்ரீன், ரெட்டு, இந்த லைட் பிங்க் கலர், திக்கில் இருக்கிற பிங்க் கலர், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த கலர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஐயோ சாரி. இப்போ இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இங்கேயும் நம்ம நல்லா அடிச்சுக்கணும். அதுவே நமக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்குது. நோ ப்ராப்ளம். அதனால் இது நம்ம நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டோம்னா பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை லைட்டாகவும் நம்ம அடிச்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் டார்க்காகவும் அடிச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நல்லா டார்க்காகவே கொடுத்துக்கிட்டேன் வீடியோக்காக, உங்களுக்கு காமிக்கும் போது அழகாக இருக்கணும்னு. கையில் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் காலையில் பிரைட் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடினாலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும். ரெடி பண்ணி இது நல்லா காய வச்சிடணும். சரிங்களா? ஃபேன் போட்டு ஃபேன் காற்றுலேயே கூட நீங்கள் வச்சிடலாம். இதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம்
நீங்கள் கொண்டுட்டு போய் பிரைடுக்கு காலையில் நீங்கள் முகூர்த்தத்துக்கு கொண்டுட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் அப்பயே கட்டின்லாம் நீங்கள் வைக்கவே முடியாது. ஏன்னா நம்ம இந்த கோப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம அப்பயே பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக ரெட்டு, க்ரீனு, இந்த கோல்டன் கலரு, பிங்க் கலர், இந்த 4 கலரையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. விதவிதமாக நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பிங்க் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல பிங்க் கலரும், இந்த இடத்துல கோல்டன் கலரும், க்ரீன் கலர் இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ட் தானே. ஸோ அதனால தான் இப்போது இதை நான் நல்லா காய விட்டுற போகிறேன். கண்டிப்பாக பேப்பர் மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைல்ஸ் ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃப்ளார்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த த்ரெட்டை வந்து விட்டுறவே கூடாது. என்ன ஆனாலும் சரி இந்த த்ரெட்டை விட்டுறக்கூடாது. இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த பூவை நம்ம சுற்றியும் நம்ம வச்சு சுற்றிட்டு வரணும். காம்பு இந்த இதில் இருக்கிற மாதிரி, இந்த த்ரெட்டில் இருக்கிற மாதிரி வச்சு அந்த சைடு பார்த்த மாதிரியாக, மொக்கு வந்து அந்த சைடு பார்த்த மாதிரி வச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். கான்செப்ட் இதை தான் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from your Sarana. Thank you so much to all.